ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கடைகளெல்லாம் கிடைக்கக்கூடிய மான்ச்சோவ் சூப் மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னுமே செஞ்சிடலாம், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த சூப்பை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமாங்க. வெஜிடபிள் சூப் செய்கிறதுக்கு மேலே அந்த டாப்பிங் வந்து நம்ம நூடுல்ஸ் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு இங்கே நூடுல்ஸ் அதில் மேகி ஏதாவது ஒரு பேக்கெட் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க. வேக வைக்கும்போது நான் உப்பு சேர்த்து வேக வச்சுட்டேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா உதிரியாக கிடைக்கணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதை வந்து நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து நம்ம மான்ச்சோவ் சூப் எல்லாத்துலேயுமே டாப்பிங்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. இது நல்லா க்ரன்ச்சியாக, இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் இது இல்லாமல் வெறும் சூப் மட்டும் கூட செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனதும் ஆயிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அடுத்தது சூப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 லிட்டர் அளவு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் ஒரு 2-3 இலை கோஸோட பெட்டல்ஸை மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/4 வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கேரட், சின்ன சைஸ் கேரட்டை அதையும் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். இந்த வெஜிடபிள்ஸில் உள்ள எசன்ஸ் ஃபுல்லாக, அதாவது அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த தண்ணியில் நல்லா இறங்கி வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இங்கே 5 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க விட்டுட்டோம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சூப் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது அப்படியே சைடில் எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். உருகுனதும் 5-6 பல்லு பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. ஒரு 10 செகண்ட் கிட்ட நல்லா சாட்டை பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதும் இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம அந்த ஃப்ளேவருக்காக தான் சேர்க்க போகிறோம், ரொம்ப தேவையில்லை. 1/4 சைஸ் வெங்காயம், அதாவது ஒரு வெங்காயத்தில் 1/4 வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி பொடியாக சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு 10 செகண்ட் வதக்கிக்கோங்க. இதோட நம்ம காய்கறிகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்க போகிறோம். 1 கேரட் பொடியாக நறுக்குனது, 4-5 அதாவது ஒரு 2-3 பீன்ஸ் வந்து நல்லா பொடியாக நறுக்குனது, 1/4 கை அளவு முட்டைகோஸ் வந்து பொடியாக நறுக்குனது. இதோட நீங்கள் வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்துக்கலாம், என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த பட்டர்லேயே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காய் நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சுருந்த காய்கறிகள் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. அந்த காய் சேர்க்க தேவையில்லை, அந்த காயோட சத்து ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். ஸோ அந்த காய் தேவையில்லை. இப்போ இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது காய் வேகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடணும். காய் வந்து நமக்கு ரொம்ப வேகக்கூடாது, க்ரன்ச்சியாக கொஞ்சம் இருக்கணும். ஒரு 70 to 80% வந்துருந்தால் போதும், ரொம்ப குழைய வேக வச்சிடாதீங்க. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு லைட் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். டார்க் சோயா சாஸாக இருந்தால் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவைப்பட்ட அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருனேன். இது வந்து நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, சூப் வந்து லைட்டாக திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான். இது தேவைப்பட்ட அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த அளவு எனக்கு கரெக்டாக இருக்குன்றதுனால நான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு லைட் திக்னஸ் வந்திருக்கும் சூப்பில், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. லைட்டாக அந்த தண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும், அந்த அளவு வந்தால் போதும். இப்போ இதை மறுபடியும் நம்ம 1 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம். ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அது வந்து காரத்துக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, ஒரு 10 செகண்ட் to 20 செகண்ட் கொதிச்சாலே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான அண்ட் ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சூப் மட்டுமே குடிக்கலாம். அந்த மான்ச்சோஸ், அதாவது நூடுல்ஸ் ஃப்ரை பண்ணி சேர்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. அது சேர்க்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ராவாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வெஜிடபிள் சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.